செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. 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 அசையாம உறுதியோட அதிகமா செயல்படுவோம். அசையாம உறுதியோட அதிகமா செயல்படுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமா செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கர்த்தருக்குள் எடுக்கிற ஒரு பிரயாசம் கூட வீணா போகவே போகாது. நம்ம ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசம், ஆண்டவருக்காக நம்ம செய்கிற எதுவுமே ஒரு நாளும் அது என்ன செய்யாதுன்னா அது வீணா போகாது. 115 சங்கீதம் 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, 115 சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தோம்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருந்துட்டாலே அவங்கள தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தை திரும்ப வாசிச்சது கொஞ்சம். கர்த்தர் நம்மை நினைக்கிறார் அப்படின்னு சொல்லலை, இல்லை நினைக்க போறார்னு சொல்ல, இல்லை நினைச்சான்னு சொல்ல. நினைத்திருக்கிறார் அப்படின்னா கண்டினியூ என்ன பண்ணிட்டு இருக்கார், தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார், நினச்சிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் இருந்துட்டாலே, இதுதான் ஆண்டவர் சொல்லலை, இது இருந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவைகள் இருந்தால் தான் உன்னை என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. கர்த்தர் நம்மை நினைத்தார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நம்மளை நினைச்சிட்டாலே நம்மளை என்ன பண்ணிடுவார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் இருக்கணும். ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு எதை இன்னைக்கு ஆண்டவர் நினைக்க முடியும், எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நினைக்க முடியும். அப்போ எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நினைக்கிறாரோ, அந்த நினைக்கிறது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம செஞ்சதை நம்மளே மறந்துட்டால் கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா அதை ஒரு நாள் மறக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அதுதான் நம்ம மத்தேயு 26 நம்ம இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 26 நம்ம இப்படி 25 26 வரும். மத்தேயு 25 26 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை நினைக்கிறது நம்மளே மறந்துட்டு கூட அவர் என்ன செய்வார், அவர் நம்மளை நினைக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நினைக்கிறார் இல்லையா. 25ஆம் அதிகாரத்தில் 32 பார்த்தீங்கன்னா 25 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல
அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் தமது இடது பக்கத்திலும் அப்பொழுது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தே அப்படின்னு சொல்ற கதை நமக்கு தெரியும், இந்த லிஸ்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா? தாகமாக இருந்தேன், பானம் கொடுத்தீங்க, சட்டை இல்லாமல் இருந்தேன், சட்டை கொடுத்தீங்க, நான் இப்போ தனியாக இருந்தேன், வந்து விசாரிச்சிங்க, உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தேன், வந்து ஜோமிட்டு போனீங்க, என்னை தனியாக யாருமே சேர்த்துக்க ஆள் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, என்னை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு நீண்ட லிஸ்ட்டை சொல்லிவிட்டு உடனே சொல்கிறார். அவங்க கடைசி அந்த லிஸ்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் அப்படின்னா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க செஞ்சதை அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களே மறந்துட்டாங்க. அவங்க செஞ்சதை அவங்களே மறந்துட்டாங்க. அப்போ நம்ம செஞ்சதை நம்மளே மறந்துட்டா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா மறக்க மாட்டார். நம்ம செஞ்சதை நம்மளே மறந்துட்டா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அதை மறக்க மாட்டார். அதுக்கு ஏற்ற ஒரு பலனை என்ன செய்கிறார்னா அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்குறார். ஏதோ சாதாரணமாக கொடுக்கல, அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதில் சொல்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய லிஸ்ட் இல்லை இல்லையா? ஆகாரம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்றார். ஒரு நேரம் அவருக்கு சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. தாகமாக இருந்தேன், எனக்கு ஒரு ஜூஸை கொடுத்தீங்கன்றார். ஒரு ஜூஸ் என்ன ரேட்டு போகும்? பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. தாகமாக இருந்த பானம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு எடுத்தீங்க, வஸ்திரம் கொடுத்தீங்க. ஒரு வஸ்திரம் எவ்வளவு போகும்? ஒரு வஸ்திரம் எவ்வளவு போகும்? சரி, நான் தனியாக இருந்தேன், என்னை வந்து என்ன பண்ணீங்க, விசாரிச்சிங்க. அப்படின்னா அந்த விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. நான் சேர்த்துக்க ஆள் இல்லாமல் இருந்தேன், என்ன உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய லிஸ்டல்ல ஒரு சின்ன சின்ன காரியம், ஒரு சின்ன சின்ன காரியம். கொஞ்சம் சாப்பாடு கொடுத்ததை கர்த்தர் நினைக்கிறாரு, ஒரு சின்ன ஜூஸ் கொடுத்ததை கர்த்தர் நினைக்கிறாரு, வஸ்திரம் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்கிறார், நினைக்கிறாரு. இப்படி எல்லாமே நினச்சி தேவன் என்ன செய்கிறார்னா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள ஆஸ்வதிக்கிறார். அது அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உன்னை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய விரும்புகிற, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய விரும்புகிற, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற. நீ நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டேன், இப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா, இப்படி ஒரு நன்மை நமக்கு கிடைக்குமா, இப்படி ஒரு உயர்வு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை ஆஸ்வதிக்கணும்னா உன்னை நினச்சி பார்க்குற அளவுக்கு ஏதாகிலும் இருக்கணும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன்னை நினச்சி பார்க்குற அளவுக்கு ஏதாகிலும் இருக்கணும். அப்போ உன்னை நினச்சி பார்க்குற அளவுக்கு ஏதாகிலும் இருந்தால் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நினச்சி பார்க்குற அளவுக்கு ஏதாகிலும் இருந்தால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ நினச்சி பார்க்குறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை நினைக்கிறதுக்கே என்ன கிடையாது, ஒன்றும் இல்லை. உன்னை நினச்சி பார்க்குறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னா உன்னை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை என்ன செய்ய முடியாது, உன்னை ஆஸ்வதிக்க முடியாது. அப்போ உன்னை பற்றி நினைக்கிறதுக்கு ஏதாகிலும் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும், நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் ஆஸ்வதிக்க முடியும். உன்னை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை ஆஸ்வதிக்க முடியும். அப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கணும்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏதாகிலும் ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இதை தான் ஆண்டவர் சொல்லலை, இதை தான் ஆண்டவர் சொல்லலை, இதை தான் செய்யணும், இதை செஞ்சால் நான் என்ன செய்வேன், நினச்சி பார்த்து உன்னை ஆஸ்வதி அப்படின்னு சொல்லலை. பட் நான் நினச்சி பார்க்குற அளவுக்கு உன்னை நினச்சி பார்க்குற அளவுக்கு உன்னை அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சிருக்கிறார், அதனால் ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு நினைக்கிறேன்னா எதை நம்மை பற்றி நினைக்க முடியும், எதை நம்மை பற்றி நினைக்க முடியும், எந்த காரியத்தை நம்ம நினைச்சா
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எந்த அளவுக்கு? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம செய்கிற ஒரு காரியம், தேவனுக்காக நம்ம செய்கிற ஒரு காரியம் கர்த்தர் என்ன செய்யறதே இல்லை, மறக்கிறதே இல்லை. நம்மளே மறந்துட்டா கூட அவர் என்ன செய்யறதே இல்லை, மறக்கிறது. இவங்க ஒரு நாளும் நினைச்ச கூட பார்க்கல இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளை கர்த்தர் வைப்பார், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு இந்த மத்தேயு 25 என்ன செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு நாளும் நினைச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நாளும் அவங்க நினைச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நிலைமையில நம்மளை கர்த்தர் வைப்பார், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, தேவன் அந்த நபர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நபர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இதை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார், நம்ம எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன செஞ்சதுனால எப்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், எப்படி செஞ்சதுனால எப்படி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். செஞ்ச உடனே அது கிடைக்கலாம், இல்லை செஞ்ச பல காலங்களுக்கு பிறகு கிடைக்கலாம். நம்ம செய்கிறது நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கூட என்ன உண்டுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இந்த 15ஆம் அதிகாரம் நமக்கு வழக்கமாக நம்ம கவனிக்கிற அதிகாரம், வழக்கமாக நமக்கு நிறைய விஷயங்கள் இதில் கவனிச்சிருக்கிற ஒரு அதிகாரம் இல்லையா? அமலேக்கிற ஆண்டவர் என்ன சவுல்கிட்ட சொல்றார், அமலேக்கிற முற்றும் நீ சங்கரித்து போடு அப்படின்னு சொல்லும்போது 8வது வசனத்தை நீங்கள் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சாமுவேலுக்கு ஒன்று சொல்கிறாரு, அமலேக்கிற முழுசு என்ன செஞ்சிடணும், நீ அழிச்சு போட்டுடணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சவுல் போயிடுறார். இப்போ சவுல் போய் செய்கிற காரியத்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு வாசிக்கலாம். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சீங்க என்றார். என்ன செஞ்சீங்க? ஒரு உதவி செஞ்சீங்க என்றார். ஒரு உதவி செஞ்சீங்க. இவங்க எந்த காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட எகிப்திலிருந்து வந்ததுக்கும் இந்த 1 சாமுவேல் 15க்கும் கிட்டத்தட்ட 400 வருஷம். கிட்டத்தட்ட 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கூட யாருக்கு தெரியாது, இந்த கேனியருக்கு தெரியாது. 400 வருஷத்துக்கு முன்னால யார் இருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம 3 தலைமுறையை தாண்டி ஸோ நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம தாத்தா எப்படி இருந்தார், தாத்தாவுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, இந்த தாத்தாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாலே நமக்கு என்ன தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியாது இல்லையா? தாத்தாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாலே நமக்கு என்ன தெரியாது, நமக்கு தெரியாது. நம்ம 3 தலைமுறையை கேட்டாலே நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒருவர் செஞ்ச ஒரு காரியம், எதில், அந்த குடும்பத்தில் அந்த சந்ததியில் யாரோ ஒருவர் செஞ்ச ஒரு காரியம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 400 வருஷத்துக்கு முன்னால. 400 வருஷத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை போயிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட தலைமுறை என்ன செஞ்சுருக்குது, போயிருக்கு. ஒரு 70 வருஷம் நம்ம கணக்கெடுத்துனா கூட கிட்டத்தட்ட 6 தலைமுறை என்ன செஞ்சுருக்குது, போயிருக்கு. 6 தலைமுறைக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, இது 7வது தலைமுறையாக கூட இருக்கலாம். அப்போ 6 சாதாரண ஒரு 70 வருஷம் அப்படி எடுத்துக்கிட்டா கூட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 6 தலைமுறை முன்னாடி போயிருக்கு. 6 தலைமுறைக்கு முன்னால யாரோ ஒரு நபர் செஞ்ச ஒரு சின்ன காரியம் 7வது தலைமுறை இருக்கிற பிள்ளைகளை எதிலிருந்து காப்பாத்துது, ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாத்துது. சவுல் அழகா சொல்றாரு, அமலேக்கியரோட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்க அவங்க நடுவில் என்ன செஞ்சீங்க, புறப்பட்டு போங்க. ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இன்னும் சொல்ல போனா சவுல் இந்த சந்ததி நன்மை செய்யும் போது பிறந்திருப்பான்னு கூட தெரியாது. ஏன்னா 400 வருஷம் போது இவர் பிறந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது, இவர் வளர்ந்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது. ஏன், இவங்க அம்மாவே பிறந்திருக்க வாய்ப்பு கிடையாது, இவங்க அப்பாவே பிறந்திருக்க வாய்ப்பு கிடையாது, இன்னும் சொல்லப்படி இவங்க தாத்தாவே பிறந்திருக்க மாட்டா.
ஸோ 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவர் செஞ்ச ஒரு சின்ன காரியம் இன்னைக்கு அந்த சந்ததியை என்ன செய்யுது, ஒரு பெரிய அழிவிலிருந்து அந்த சந்ததியே அழிச்சு போடாத அளவுக்கு அந்த சந்ததியை ஒரு பெரிய அழிவிலிருந்து எது காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க முன்னால இருந்த நபர்கள் யாரோ ஒருவர் செஞ்ச ஒரு சின்ன உதவி, யாரோ ஒருவர் செஞ்ச சின்ன நன்மை. ஸோ இவங்க நன்மை நமக்கு செய்வாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து செய்யலை. இவங்க நன்மை செய்வாங்களா, நமக்கு நம்ம உதவி செய்கிறோம், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், இவங்க நமக்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சிருக்க முடியாது, எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. பல தலைமுறைக்கு முன்னால் 4, 6, 5, 6 தலைமுறைக்கு முன்னால் ஒருவர் செஞ்ச காரியம் எனக்கு என்ன செய்யுது, அதே அந்த சந்ததியை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து அது என்ன செய்யுது, ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம கவனிக்க முடியுது. எதனால் அவன் என்ன தயவு செஞ்சான்னு என்ன செய்யலை, நமக்கு சொல்லப்படலை. அவன் என்ன செஞ்சான்னு சொல்லப்பட, ஆனால் என்ன செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு உபாகமம் 23:4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உபாகமம் 23:4 வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம சின்ன யூகிக்க முடியும். நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு யூகிக்க முடியும். என்ன யூகிக்க முடியும், அது முடிக்கிற வசனம் கூட, அம்மோனியனோ மோவாபியனோ கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் அவன் என்றென்றைக்குமே சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன் சபைக்குள்ள வரக்கூடாது, சபை என்பது ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற இடம். சபையில் வந்து ஒரு மனிதனை அப்படிதான் ஏசாயா சொல்றார் இல்லையா, அவர்களையும் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவங்களை என்ன செய்வேன், அவர்களை மகிழ பண்ணுவேன்றார் இல்லையா. அப்போ ஒரு நபரை மகிழ்ச்சியாக்குற இடம் எது, சபை. ஒரு நபரை மகிழ்ச்சியாக்குற இடம் எது, சபை. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற இடம் எது, சபை. ஒரு மனுஷனை நிமிர பண்ற இடம் எது, சபை. ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்கிற இடம் எது, சபை. அப்போ சபையில் ஏகப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் உண்டு. அப்போ அந்த ஆண்டவர் கேணியரை பற்றி இந்த அமலேக்கனை பற்றி என்ன சொன்னார், அவன் என்றைக்கு எங்கே வரக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது. நான் என்ன செய்ய மாட்டேன், இவங்களை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டேன், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். என் ஆசீர்வாதம் தப்பி தவறி கூட யாருக்கு போயிடக்கூடாது, இவங்களுக்கு போயிடக்கூடாது. சில பேரை பார்த்து ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா, என் ஆசீர்வாதம் தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இவங்களுக்கு போயிடக்கூடாது. தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இவங்களுக்கு போயிடக்கூடாதுன்றதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இவங்களுக்கு போயிடக்கூடாது. அதான் அழகா என்ன சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவன் என்ன சொல்றான், 10ஆம் தலைமுறை ஆனாலும் அவன் என்ன செய்யக்கூடாது, 3 வருஷம் திரும்ப வாசி, அம்மோனியனோ மோவாபியனோ கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும், ஏன் இந்த 10ஆம் தலைமுறைன்னு சொல்றான்னா, 10ஆம் தலைமுறையில ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சபைக்குள்ள வரலாம். 10 தலைமுறைக்கு வரக்கூடாது, 9 தலைமுறைக்கு வரக்கூடாது. 10ஆவது தலைமுறை என்ன செய்யலாம், சபைக்குள்ள வரலாம். எது அப்படின்னா, ஒரு வேசியின் சந்ததி 10ஆவது தலைமுறையில் என்ன செய்யலாம், சபைக்குள்ள வரலாம். யாரு, ஒரு வேசியினுடைய சந்ததி, ஒரு வேசியினுடைய பிள்ளை என்ன செய்யலாம் அப்படின்னா 10ஆவது தலைமுறை சபைக்கு வரலாம். 10 தலைமுறை என்ன செய்யக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. 10ஆம் தலைமுறை யார் சபைக்கு வரலாம், ஒரு வேசியினுடைய பிள்ளைகள், ஒரு வேசியினுடைய சந்ததி சபைக்கு வரலாம். 2 வசனம் வாசிக்கலாம். வேசி பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிறகு சொன்னான், உட்படலாகாது அவனுக்கு 10ஆம் தலைமுறை அம்மோனியனோ மோவாபியனோ உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் என்ன செய்யவே கூடாது, அவன் சபைக்கு உட்படவே கூடாதுன்றார் இல்லையா. இந்த வேசியின் பிள்ளைகளோட வர சந்ததி தான் ரூத்துடைய சந்ததி எங்க சேர்க்கிறாரு, ரூத்துடைய சந்ததி எங்க சேர்க்கிறாரு, சபைக்குள்ள சேர்க்கிறாரு. ரூத்துடைய சந்ததி எந்த சந்ததி, பரிசுத்தனுடைய சந்ததியில் வேசியின் சந்ததி இல்லையா. ரூத்தினுடைய சந்ததி பரிசுத்தனுடைய சந்ததி இல்லை. எந்த சந்ததி அது, ஒரு வேசியினுடைய சந்ததி, ஒரு வேசித்தனத்தினுடைய சந்ததி. அந்த வேசித்தனம் வந்த சந்ததியை தேவன் என்ன செய்கிறா, அந்த தலைமுறையில் வரும்போது அந்த 10 தலைமுறையை தாண்டின பிறகு அவங்களை எங்க சேர்க்கிறார், சபைக்குள்ள சேர்க்கிறார் இல்லையா. ஆனா இங்க சொல்றாரு, மோவாபியனோ அம்மோனியனும் என்ன செய்யவே கூடாது, 10ஆம் தலைமுறையிலும் அவங்க எங்க வரக்கூடாது, அவன் எங்க வரக்கூடாது, சபைக்கு வரவே கூடாது. அப்படின்னா சபைக்கு அர்த்தம்
தப்பி தவறி கூட என் ஆசீர்வாதம் யாருக்கு போயிடக்கூடாது, இந்த மோவாபியனுக்கும் அம்மோனியனுக்கும் போயிடக்கூடாது. மோவாபியன் அம்மோனியனுக்கும் தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. என் ஆசீர்வாதம் எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு போகவே கூடாது. அப்ப சில பேருக்கு என் ஆசீர்வாதம் போகவே கூடாதுன்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, என் ஆசீர்வாதம் அவனுக்கு போயிட்டு போயிடவே கூடாது. அவன் வீட்டுக்கு போயிடவே கூடாது, அவன் சமனுக்கு போயிடக்கூடாது, அவன் பிள்ளைகளுக்கு போயிடக்கூடாது, அவன் சந்ததிக்கு போயிடக்கூடாது, அவன் தலைமுறையில் யாருக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, என் ஆசீர்வாதம் போயிடக்கூடாது. அப்படின்றதுல ஆண்டவன் என்னவா இருக்கிறார், ரொம்ப கவனமா இருக்கிறார். வாசிக்கலாம். ஏங்க எப்பவுமே ஆசீர்வாதம் தப்பி தவறி கூட அவனுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே ஆன்சர் பண்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஏன் இவ்வளவு கண்டிஷனா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இப்போ மோசே யாரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்னன்னு, எந்த காலத்தை கொண்டும் மோவாபியனும் அம்மோனியனும் எங்க சேர்க்கவே கூடாது, நீ சபையில சேர்க்கவே கூடாது. தப்பி தவறி கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் மோவாபியனுக்கும் அம்மோனிக்கும் செஞ்சிடவே கூடாது, போயிடவே கூடாது. மோவாபியனுக்கும் அம்மோனிக்கும் தப்பி தவறி கூட போயிடக்கூடாதுல நீ கவனமா இருக்கணும், நீ ஜாக்கிரதையா இருக்கணும், நீ விழிப்பா இருக்கணும், நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்றார். எந்த காலம், நான் உயிரோடு இருக்க போறது இல்லை, இப்போ என்ன செய்ய போறேன், இன்னும் அதாவது ஒரு மாசத்துல என்ன செய்ய போறேன், நான் மரிக்க போறேன். எவ்வளவு இல்ல, ஒரு மாசத்துல நான் மரிக்க போறேன். நான் மரிச்சிட்ட பிறகு நீங்க இருக்க போறீங்க. பட் நான் இல்லைன்றதுனால இந்த மோவாபியனையும் இந்த அம்மோனியனையும் நீ எங்க சேர்த்தக்கூடாது, சபைக்குள்ள சேர்த்தரவே கூடாது. சபைக்குள்ள இதில் எதை இந்த வார்த்தையை எங்கே எழுதலை, யாத்திராகமத்தில் எழுதலை, லேவியராகமத்தில் எழுதலை, எண்ணாகமத்தில் எழுதலை, உபாகமத்தில் எழுதுறார் இல்லையா. உபாகம் என்ன, உபாகம்னு சொன்னாலே ரிமைண்டர், அதாவது ஞாபகப்படுத்துறார். அதுக்கு உபாகம்னாலே அர்த்தம் ஞாபகப்படுத்துற. உபாகம் என்ற அந்த புஸ்தகத்தை எழுதும்போது என்ன செய்யறார், முழு ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியராகமோ எண்ணாகம், இந்த 3 புஸ்தகத்தை ஞாபகப்படுத்தி எழுதுற புஸ்தகம் தான் உபாகமத்தின் புஸ்தகம். இது 3 என்ன செய்யறா, இந்த உபாகமத்தை படிச்சா இதை 3 என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்ல அவுட்லைன் புரிஞ்சுக்கலாம். நம்ம எதை, யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், இந்த 3 புஸ்தகத்தை என்ன செஞ்சிடலாம், அவுட்லைனா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா, அதை தான் சொல்றார். அப்படி என்ன சொல்றார், நான் இருக்க மாட்டேன், இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு, 120 வருஷம் என்ன செய்ய போறேன், நான் முடிக்க போறேன். இப்போ 11 மாசம் ஆயிடுச்சு, 39 வருஷம் ஆயிடுச்சு, 11 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மாசம் தான் உயிரோடு இருக்க போறேன். இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுறேன். என்ன ஞாபகப்படுத்துறேன், அப்படி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின்னு வரும்போது ஒன்ன ஞாபகப்படுத்துற மறக்கலை. எதை, மோவாபியனையும் அம்மோனியனையும் என்ன செஞ்சிடவே கூடாது, நீ சபைக்குள்ள சேர்த்தரவே கூடாது. அப்படின்னா சபையின் ஆசீர்வாதம் இந்த மோவாபியனுக்கும் அம்மோனியனுக்கும் எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் இல்லைன்றதுனால என்ன பண்ணிடவே கூடாது, அவனை நீங்க சேர்த்துக்க கூடாது, அவனை நீங்க சேர்த்துடக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அவனுக்கு நீங்க கொடுத்துடக்கூடாது என்பதில் கவனமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஞாபகப்படுத்துறாரு, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஞாபகப்படுத்துறார். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, ஞாபகப்படுத்துறா. அப்படி ஞாபகப்படுத்தும் போது சொல்றாரு, ஏன் இப்படி நான் சொல்றேன்னு தெரியுமா, எதனால இப்படி சொல்றேன்னு தெரியுமா, எந்த காரணத்துல இப்படி சொல்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன சொல்றார். என்ன சொல்றார், வாசிக்கல. இப்ப 4ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள், இப்ப நீங்க இத மோசேங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட 40 வருஷம் இல்லையா, ஒரு சந்ததி அழிஞ்சிடுச்சு, எங்க வனாந்தரத்திலே போயிடுச்சு, ஒரு சந்ததி வனாந்தரத்திலே போயிடுச்சு. அப்படின்னா இப்போ சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, உங்க அப்பாவும் உங்க தலைமுறைகள், உங்கள் முன்னோர்கள் எங்க வந்தாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. உங்க அப்பா அம்மாரெல்லாம் வந்தாங்க. உங்க அப்பா அம்மா வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யவே இல்லை, இந்த அமலேக்கியனும் இந்த மோவாபியனும் என்ன செய்யல, அப்பமும் தண்ணியும் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு என்னவா இல்லை, ஆதரவா இல்லாம போயிட்டாங்க. யாருக்கு சொல்ற சம்பவம் புரியுது ஏதாவது, இப்ப சொல்ற சந்ததி எந்த சந்ததிக்கு சொல்றாரு, அனுபவிச்ச சந்ததிக்கு சொல்லல, அனுபவிக்காத சந்ததிக்குன்னு சொல்லல. எங்க சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து வரும்போதுன்னு சொல்றாரு. இப்ப எந்த சந்ததி இது, ஒரு சந்ததி ஆல்ரெடி வனாந்தரத்துல முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த சந்ததி என்ன செய்ய போகுது, இவங்க தான் வெளியில புறப்பட்டு போக போறாங்க இல்லையா. 40 வருஷம் என்ன செஞ்சிட்டாங்க, வனாந்தரத்திலேயே
ஒரு கூட்ட ஜனம் மரிச்சிட்டாங்க இல்லையா? 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லா யுத்த புருஷரும் 40 வருஷத்துல வனாந்தரத்திலே மரிச்சிட்டாங்க. இப்ப எகிப்திலிருந்து வரும்போது அப்படின்னு சொன்னாக்க இப்ப 20 வயசுக்கு உள்ள இருக்கிறவன் தான் இவன்லாம். யாரு இப்ப இருக்கிறானே, இப்ப மோசே சொல்றாரு இவன்லாம் யாரு? 20 வயசுக்கு உட்பட்டவன். எந்த 20 வயசு? இவங்க அப்பாவுக்கு 40 வயசு ஆகும் போது, 40 வயசுக்குள்ள இருக்கும் 20 வயசுக்கு மேலாகும் போது இவனுக்கு என்ன வயசு? இவங்க அப்பாவுக்கு 20 வயசுக்கு மேல இருக்கிற யாரும் எங்க போக முடியாதுன்ட்டாரு. நான் சொல்றது என்ன விளங்கத புரியுது? ஏதாவது 20 வயசுக்கு மேல இருக்கிற யாரும் எங்க போக முடியாது? கானானுக்குள்ள போக முடியாது இல்லையா? அப்படி இருக்க யுத்த புரட்சர் யாருமே என்ன செய்ய முடியாது? 20 வயசுக்கு மேற்பட்ட யாரும் கானானுக்கு போகவே முடியாது இல்லையா? அப்ப அவங்க அப்பாவுக்கு 20 வயசு ஆகும்போது இவனுக்கு என்ன வயசாயிருக்கணும்? இவன் பிறந்திருக்கவே மாட்டான். 20 வயசுல இவங்க அப்பனுக்கு இவன் பிறந்திருக்கவே மாட்டான் இல்லையா? இவன் பிறந்திருக்கவே மாட்டான், இவன் பிறக்க வாய்ப்பே இல்லை. பட் இவன் பிறந்தே இல்லை. ஆனா அவன் என்ன மோசே என்ன சொல்ல வராரு? உங்க முன்னோர்களுக்கு இந்த சந்ததி என்ன செஞ்சிடுச்சு? இந்த சந்ததினா இப்ப இருக்கிற சந்ததி அவன் இல்லை இல்லையா? இப்ப சொல்றாரு இந்த அமலேக்கன் சொல்லும் போது இப்ப இருக்கிற சம்பதியும் இல்லை இல்லையா? இந்த அம்மோனியனும் மோவாபியனும் யாரு இப்ப இருக்கிறவனும் இல்லை. அவன் எப்ப என்ன பண்ணிட்டான்? மோவாபியனும் அம்மோனியும் அவன் எப்பவே என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன செஞ்சிட்டான்? எப்பவோ இவங்க அப்பாவும் 40 வயசுல மறிக்கிற போது இவனெல்லாம் மறிக்கும் போது அவனு என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனுக்கு சாப்பாடு தண்ணியை கொண்டு போய் கொடுத்தவன் இல்லப்போ இல்லையா? அவன் பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, இவனை சேர்க்க கூடாதுன்றாங்க இல்லையா? அப்படின்னு அவங்களுக்கு கேட்கலாம், எங்களையும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்ணு. என்ன ஆன்சர் பண்ணு? எங்க அப்பா அம்மா எகிப்துல இருந்து வரும்போது நீ என்னவா இல்லை, ஆதரவா இல்லை. அப்பா அம்மா தண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யல, அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கல இல்லையா? இன்னும் ஒரு மாநில கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, அங்க எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்னவா இல்லை, காரணமா இல்லை. இன்னைக்கு நம்ம பாணியில சொன்னா, இன்னைக்கு நம்ம புரிஞ்சிருக்கிற மாதிரி சொன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு நீ என்னவா இல்லை, நீங்க ஆதரவா இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க சாப்பாடும் தண்ணி கொடுப்பல என்ன அர்த்தம்? ஆகாரம் என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம் இல்லையா? தண்ணி என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம். எது? தண்ணியும் சாப்பாடும் எதுக்கு அடையாளம்? ஆகாரத்தின் என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம். அப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கும் நீ என்னவா இல்லை, ஆசீர்வாதமா நீங்க இல்லை. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்க எந்த விதத்திலுமே என்ன இல்லாம போயிட்டீங்க, காரணமா இல்லாம போயிட்டீங்க. அதனால உங்களை என்னைக்குமே எங்க சேர்த்துக்க மாட்டேன், சபைக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்றார் இல்லையா? ஒரு ஆழமான கருத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ப சபைக்குள்ள ஆண்டவர் யாரை கொண்டு வர விரும்புறாரு? ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கோங்க. இது மேலட்டமா கருத்தை, ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சு. இப்ப சொல்றாரு 10ஆம் தலைமுறையிலும் மோவாபியனும் அம்மோனும் சபைக்கு வரவே கூடாது இல்லையா? சபைக்கு வரவே கூடாது. அப்ப யார் சபைக்கு வரணும்? இவன் சபைக்கு வரக்கூடாது. ஏன் அவன் சபைக்கு வரக்கூடாது? அடுத்தவங்க ஆசீர்வாதம் என்னவா இல்லை, காரணமா இல்லை இல்லையா? அப்ப சபைக்கு வரவங்க யாரா இருக்கணும்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவங்க தான் சபைக்குள்ள சேர்க்கிறாரு. அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற ஒருவங்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? சபைக்குள்ளே ஆண்டவர் சேர்க்க விரும்புறாரு. அப்ப அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாத இவங்களை என்ன செய்யவே வேண்டாம், சபைக்குள்ள சேர்க்கவே வேண்டாண்டார் இல்லையா? அப்ப அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் எந்த விதத்திலுமே காரணமா இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையில சேர்த்துக்குவாரா? ஆண்டவருடைய சபையில சர்ச்சில் சேர்த்துக்கிறாங்க, பட் ஆண்டவருடைய சபையில சேர்த்துக்குவாரா? மோவாபியனும் அம்மோனியனும் என்றென்றைக்கும் 10ஆம் தலைமுறை ஆனாலும் என்றென்றைக்கும் சபைக்குள்ள கால் வைக்கவே கூடாது இல்லையா? சபைக்குள்ள கால் வைக்கவே கூடாது. சரி, இன்னொரு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபைக்கு கால் ஏன் சபைக்கு வரக்கூடாதுன்றாரு? சபை என்பது என்ன? ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கிற இடம் இல்லையா? ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கிற இடம். சபை என்பது என்ன? ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமா மாறுகிற இடம் இல்லையா? சரி, இப்ப ஏன் சபைக்கு வந்து என்ன ஆயிடுவான்? சபையின் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிடும் இல்லையா? அப்ப இவன் எங்க வரக்கூடாது? இவன் சபைக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கக்கூடாது இல்லையா? ஏன் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கக்கூடாது? ஏன் கிடைக்கக்கூடாது? அவன் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை, அடுத்தவங்களுக்கு
ஆசீர்வாதமா இல்லாதவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கிடைக்காது. அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்த காலத்திலும் கிடைக்காது. கிடைக்க கூடாதுன்றாரு. கிடைக்காதுன்னு சொல்றதை விட கிடைக்க கூடாதுன்றார். ஆழமான கருத்தை பிடிச்சு, என் ஆசீர்வாதம் யாருக்கு நான் கொடுப்பேன்? என் ஆசீர்வாதத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? யார் அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு யார் காரணமா இல்லையோ, இன்னும் சொல்ல போனா தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு, தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யார் காரணமா இல்லையோ அவங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே கிடைக்க கூடாதுன்றாரு. எப்பவுமே என்ன அர்த்தம்? அவன் எத்தனை தலைமுறை இருந்தா கூட என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாது. அது இவனுக்கு மட்டும் இல்ல, இவன் தலைமுறைக்கே கிடைக்க கூடாது. நம்ம மாதிரி சொன்னோமா பரம்பரைக்கே கிடைக்க கூடாதுன்றாரு. நம்ம புரிஞ்சிருக்க மாதிரி சொன்னா அவன் பரம்பரைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கிடைச்சிடக்கூடாதுன்றாரு. ஏன் கிடைச்சிடக்கூடாது? அவன் அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு அவன் என்னவா இல்ல, காரணமா இல்ல. அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் என்னவா இல்ல, காரணமா இல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஏன் ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடவே கூடாது, கிடைச்சிடவே கூடாது. அவன் எத்தனை தலைமுறையானாலும் சரி, அவன் எத்தனை தலைமுறையானாலும் சரி, என் ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன பண்ணவே கூடாது, கிடைக்கவே கூடாது என்பதுல கவனமாயிரு, கவனமாயிரு, கவனமாறுன்றாரு. ஞாபகப்படுத்திட்டு போறாரு. ஏன் தெரியுமா? உங்க தலைமுறைக்கு அவன் என்னவா இல்ல, ஆசீர்வாதமா இல்ல. அப்ப தேவன் யாரை ஆஸ்வதிக்க விரும்புறாரு? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ அவர்களை தான் தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறார். அப்ப என்ன, ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறவங்க யாரா இருக்கணும்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமானவங்களா இருக்கணும். அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமானவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா, ஆசீர்வதிக்க விரும்புறா. அப்ப தேவன் என்ன எதிர்பார்த்திருக்கணும்? இந்த கேணியரை இப்ப சவுல் சொன்னாரு, நீங்க வரும்போது என்னவா இருந்தீங்க, இஸ்ரவேலுக்கு தயவு செஞ்சீங்க அப்படின்னா என்ன எதிர்பார்த்திருக்கணும்? இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்க முடியுது. இப்ப அமலேக்கனை எதை கொண்டு இந்த மோவாபனும் அம்மோனியனும் எதை கொடுக்காம போனதுனால, என்ன செய்யாம போனதுனால அவன் சபைக்கு வரவே கூடாதுன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த கேணியன் என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியல இல்லையா? இப்ப சவுல கேணியர் பார்த்து என்ன சொல்றாரு, நாங்கள் எகிப்திலிருந்து வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்க, இஸ்ரவேலுக்கு தயவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்றார். தயவு செஞ்சீங்கன்றார். அவன் என்ன செஞ்சான் நமக்கு தெரியாது. ஆனா என்ன செஞ்சான்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுதான் உபாகம் 23 சொன்னேன். என்னது? அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப அந்த மோவாபியனும் அம்மோனி கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? இந்த மோவாபியன் கிட்டையும் அம்மோனியன் கிட்டையும் என்ன எதிர்பார்த்தாரு ஆண்டவர்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருப்பான், இவன் காரணமா இருப்பான், இவன் ஒரு உதவியா இருப்பான், ஒரு சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தார் இல்லையா? ஆனா அவன் என்ன செய்யல. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கலன்னா இவன் என்ன கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப எத்தனையோ சந்ததி இருக்குது இல்லையா? எத்தனையோ இப்ப ஏசா சந்ததி இருக்குது. ஏசா சந்ததி என்னைக்காவது கேட்டாரா, நீங்க என்ன செய்யல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க தயவு அப்படி என்னைக்கு கேட்டாரா? ஏசாவுடைய சந்ததி இருக்கா? இருக்கு. ஏதோமியர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எமோரியர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க இல்லையா? சரி, எமோரியரை விட்டுருங்க. ஏசா சந்ததி இருக்கு, ஏதோமியர் இருக்கிறாங்க. ஏதோமியர் யாரு? இதே ஆபிரகாமுடைய சந்ததி தான் இல்லையா? இதே ஆபிரகாமுடைய சந்ததி தான். இப்ப இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் இருக்கிற ஏதோமியர்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருக்கணும்? இவன் அப்பமும் தண்ணி கொண்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆதரவா இருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கணும் இல்லையா? ஆனா அதை வார்த்தை ஆண்டவர் சொல்லல இல்லையா? அப்ப இந்த மோவாபியன் என்ன எதிர்பார்த்திருக்கிறாரு? இவன் செய்வான், இந்த காரியத்தை என்ன பண்ணுவான், இவன் செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கார் இல்லையா? பட் செய்யாம போயிட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் எதிர்பார்த்தேன், நான் நினைச்சேன் இவங்களுக்கு இவன் ஆசீர்வாதமா இருப்பான்னு நினைச்சேன். இவன் ஆசீர்வாதமா இல்லாம போனதுனால அவன் தாத்தா பாப்பத்தெல்லாம் விட்டுட்டாரு. ஆனா என்ன செய்ய போயிட்டான், எகிப்திலிருந்து வரும்போது இவர்களுக்கு இவன் ஆசீர்வாதமா இல்லாம போனதுனால இவன் ஏன் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிடக்கூடாது, இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது. அப்ப தேவன் சபையில யார் ஆஸ்வதிக்க விரும்புறாரு? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ அவர்களை தான் தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறார். சபைக்கு வந்ததுனால தேவன் ஆஸ்வதிச்சிட மாட்டார். சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவன் ஆஸ்வதிச்சிருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில இருக்கிற சபையில ஆண்டவர் சேர்க்கிறாரு. ஆனா அவருடைய சபையில சேர்ப்பாருன்னு கூட தெரியாது. அவருடைய சபையில
இது நான் சொல்ற கருத்து உண்மைதானான்றத நீங்க இன்னும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அந்த மத்திய 25 நம்ம வாசிச்சோம் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப இவங்களாம் எங்க சேர்க்கிறாரு? இவங்களெல்லாம் எங்க சேர்க்கிறாரு? பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காகவும் பிதா ஆயத்தம் பண்ண என் கூட வந்து வலது பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இவங்களை எந்த சபையில சேர்த்தாரு? இப்போ அவருடைய சபையில சேர்த்துக்கிட்டார் இல்லையா? கீழே பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, பசியா இருந்தான் சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தான் தண்ணி கொடுக்கல, வஸ்திரமடம் தான் சட்டை கொடுக்கல அப்படின்னு சொன்னார் இல்லையா? இவங்களை எங்க சேர்த்தாரு? அவர் வீட்டிலேயே சேர்த்துக்கல. இவங்களை எங்க இருந்திருக்கலாம்? பூமியில சபையில இருந்திருக்கலாம். ஆனா எந்த சபைக்குள்ள போக முடியல? பரலோக சபைக்குள்ள போக முடியல, ஆண்டவருடைய சபைக்குள்ள போக முடியல. 25ல 2 குரூப். ஒரு குரூப் என்ன குரூப்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்த ஒரு குரூப், அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாத போன இன்னொரு குரூப் இல்லையா? எந்த குரூப்பை தாங்கிட்ட சேர்த்துக்கிட்டாரு? வலது பக்கத்துல உங்களை பார்த்து நேர அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டார். எந்த சபையில சேர்த்துட்டா? அவருடைய சபையில சேர்த்துக்கிட்டார். ஏன் சேர்த்துக்கிட்டாரு? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்னவா இருந்தீங்க? ஏதோ ஒரு விதத்துல தண்ணி எவ்வளவு போகும்? ஒரு தண்ணி எவ்வளவு குடிக்கும்? சரி ஐயா நல்லா இருக்கீங்களா, கத்தவங்களை ஆஸ்வதிப்பறையா, உங்களுக்கான ஜோம் பண்ற ஆண்டவரே இந்த மனுஷனை சுகமாக்குங்க, இது எவ்வளவு சொல்ல பண்ணியிருப்பாரு? சரி யாரும் எங்க வெளியில இருக்கிறேன் வாங்க, கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, உட்காந்துட்டு போங்க, உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க, இல்லைங்க ஹோட்டலோட கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, இங்க இருந்துக்கோங்க அப்படியே சேர்த்துக்கிறது எவ்வளவு போயிருக்கும்? பட் அவன் என்ன எதிர்பார்க்கிறா? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம் காரணமா இருந்தா அவர் நம்மள சபையில சேர்த்துக்குவார். அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு எந்த விதத்திலையுமே நான் காரணமா இல்லைன்னா இந்த பூமியில சபையில கட்டடத்துல சேர்த்துக்கலாம், ஆனா சபையில சேர்த்துக்குவாரானா தெரியாது. எந்த சபையில? அவருடைய சபையில. அவருடைய சபையில சேர்த்துக்குவாரானா இல்லைன்றதுல மத்த 25 திட்ட தெளிவான என்ன செய்யுது? நமக்கு விளக்க காட்டுது. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? அடுத்தவர்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்க நீ பிரயாசப்பட்டன்னா, நீ மறிச்சிட்டா கூட உன் பிற்கால சந்ததி வரைக்கும் என்ன செய்யும்? இந்த ஆசீர்வாதத்துடைய நன்மைகள் அவங்களுக்கு தொடரும்டா. இப்ப கேணியனாக்க இந்த கேணினா வந்து செஞ்சான் கிட்டத்தட்ட 400 வருஷம் இல்லையா? 6 தலைமுறைக்கு முன்னால யாரோ ஒருவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவா இருந்தது நிமித்தம் அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்ததையே 6 தலைமுறையை தாண்டி 7வது தலைமுறையில் ஆண்டவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா 400 வருஷத்துக்கு பின்னால நினைச்சு அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வாதி என்ன எதிர்பார்க்கிறா? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு நீ எந்த விதத்துல காரணமா இருக்கிற? உன்னால எந்த ஜனங்க நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம், இவங்களால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லி யாராவது நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இவங்களால நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன், இவங்களால நான் நன்மையை பெற்றேன், இவங்களால நான் உதவி பெற்றேன், இவங்க எனக்கு ஆதரவா இருந்தாங்க, இவங்க என்ன ஆஸ்வதிச்சாங்க, இவங்களால நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி இந்த பூமியில ஒருத்தரை பார்த்து சொல்ல முடியலன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வதிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த சபையில இருக்கிற நம்ம சபையில இருக்கிறவங்க யாரை பார்த்து இவங்க எனக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க, இவங்க எனக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னு சபையில உள்ளவங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க? யாரை பார்த்து? நான் சொல்றது புரியுதானே? சபையில உள்ளவங்க நம்மளை பார்த்து ஒருத்தர் இந்த அக்கா எனக்கு ஆஸ்வாதமா இருந்தாங்க, இந்த தம்பி எனக்கு ஆஸ்வாதமா இருந்தா, இவங்க எனக்கு ஆஸ்வாதமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து ஆசீர்வாதமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களை எல்லாரையும் தேவன் ஆஸ்வதிப்பார். யாரையுமே பார்த்து ஒரு ஆளை பார்த்து இவங்க யாருக்குமே என்னவா இல்லை, சபையில உள்ள யாருக்குமே அவங்க என்னவா இல்லை, ஆசீர்வாதமா இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் எந்த காலத்திலும் ஆஸ்வதிக்க மாட்டார் என்பது இந்த வேதத்தின் அடிப்படையான கொண்ட உண்மை. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? என்றைக்கோ பட்ட ஒரு பிரயாசம், என்றைக்கோ பட்ட ஒரு பிரயாசம், 6 தலைமுறைக்கு முன்னாலப்பட்ட ஒரு பிரயாசம் எனக்கு 7வது தலைமுறையை என்ன செய்து காப்பாத்துதுன்னா அவர் சொல்றாரு, அழகா சொல்றார். முடிக்காத ஒரு வருஷம் வாசி முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 15 1 சாமுவேல் 15:6 முடிக்கிறேன். சவுல் கேனியரை பார்த்து, நான் அமலேக்கியரோடு கூட அடுத்தவங்க அழிகிறத போல உங்களையும் அழிக்காதபடிக்கு
இல்லை அடுத்தவங்க அழிஞ்சு போறத போல நீங்களும் அழிஞ்சு போகாதபடிக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? வாசிக்கலாம். அப்படின்னா இப்ப யாரு பாதிக்கப்படுறத யார் விரும்பல? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறத ஆண்டவர் ஒரு நாள் விரும்பல. அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவர்கள் பாதிக்கப்படுகிறதை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யல? விரும்பல. இல்லையா? இப்ப அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாதவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும், அவங்க ஆடு மாடு பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் கவலை இல்லை. இல்லையா? அமலேக்கினுடைய புருஷன் பாதிக்கப்பட்டா பிரச்சனை. அந்த 3வது வசனம் வாசி, லிஸ்ட் வாசி கொஞ்சம். 3வது வசனம் லிஸ்ட் கொஞ்சம் வாசி பார்க்கலாம். 15:3. அவர் இப்படி நீ போய் அத லிஸ்ட் மட்டும் வாசி. புருஷன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பாதிக்கப்பட்டா அதை பத்தி ஆண்டவர் கவலை இல்லை. எந்த புருஷன்? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குரூப் பாருங்க. என்ன குரூப்? அதுல இருக்க ஆண்கள் பாதிக்கப்பட்டா ஆண்டவர் கவலைப்படல. அடுத்தது பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. அடுத்தது பிள்ளைங்க பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. அடுத்தது குழந்தைங்க பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. அடுத்தது மாடு பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. அடுத்தது ஆடு பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. அடுத்தது ஒட்டகம் கவலைப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் கவலைப்படல. ஆக மொத்தம் என்ன? இந்த அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாதவன் யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவனுடையது எது பாதிக்கப்பட்டாலும் சரி, நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் தான் அதை அழிக்க சொல்றேன்றாரு. நான் தான் அதை அழிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 6வது வசனம் என்ன? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படக்கூடாது. அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற ஒரே ஒரு நபர் கூட என்ன செய்யப்படக்கூடாது? பாதிக்கப்பட. இப்ப 6வது வசனம் சபல் கேனியரை பார்த்து வாரிக்கொள்ளாதபடிக்கு புறப்பட்டு விலகி போங்கள். வந்த போது நீங்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான் சொல்றார். அப்படின்னா இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற ஒரே ஒரு நபர் கூட என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. அவன் ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவன் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவன் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, அவன் ஆடு மாடு பாதிக்கப்படக்கூடாது, அவனுக்கு உண்டான எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அடுத்தவங்க ஆசீர்வாத காரணமா இல்லாதவன் ஒருத்தன் கூட பாதிப்பு இல்லாம இருக்கக்கூடாது. அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இல்லாதவன் ஒருத்தர் கூட பாதிப்பு இல்லாம இருந்துடக்கூடாது. அவன் பாதிக்கப்படணும், அவன் மனைவி பாதிக்கப்படணும், அவன் பிள்ளைங்க பாதிக்கப்படணும், அவன் ஆடு மாடு பாதிக்கப்படணும், அவனுக்கு என்னென்ன அத்தனையும் பாதிக்கப்படணும். ஆனா அதே இடத்துல அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற ஒருத்தன் கூட அவனுடையது எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. அப்ப தேவனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம் காரணமா இருந்தா நம்மையும் நம்முடைய பிற்கால சந்ததியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்மளை தேவன் என்ன செய்ய விரும்புறார்? ஆசீர்வதிக்க விரும்புறார். அப்படியே கேனியர் அமலேக்கு நடுவில் என்ன செஞ்சு போனாங்க? பிரிக்கப்பட்டு போனாங்க. அப்ப அழிவின் நடுவில் இருந்தா கூட ஆண்டவன் என்ன செய்கிறா? அவங்கள தனியா வேறு பிரிச்சு அவங்கள கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏன் பாதுகாக்கிறா? இவன் அடுத்த ஆசீர்வாத காரணமா இருந்தான்ல. அடுத்த ஆசீர்வாதத்துக்கு எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை கர்த்தர் நினைச்சு பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா, அப்ப நம்ம செய்யற ஒரு காரியம் நம்முடைய பிற்கால சந்ததியை நினைச்சு ஆஸ்வதிக்கப்படாதா? ஆஸ்வதிக்கப்படும். அப்ப எப்ப தேவன் ஆஸ்வதிக்கிறா? நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. இந்த கேணி நினைச்சு பார்த்திருப்பானா? நம்மளை என்னைக்கான அமலே கலந்து நம்மளை தப்பிச்சிருவாங்க நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் நினைச்சு பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா முன்னாடி என்ன செஞ்சாலும் கூட அவனுக்கு தெரியாது. 6 தலைமுறைக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது. என்னைக்கோ அவங்க முற்காலத்தில் செஞ்ச ஒருவர் இந்த பிள்ளையுடைய உயிரை காப்பாத்தினா, இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன காரியம் அநேக ஜனத்துல நம்முடைய பிற்கால சந்தை என்ன செய்ய வைக்கும்? காப்பாற்ற வைக்கும், ஆசீர்வாத வைக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி பார்ப்போம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள்
நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமா செயல்படுவோ. அசையாமல் உறுதியுடன் அதிகமா செயல்படுவோ. ஏன் நம்ம அதிகமா செயல்படணும்? எந்த அளவுக்கு அதிகமா செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிற்கால சந்ததிக்கும் சேர்த்து. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிற்கால சந்ததிக்கும் சேர்த்து. எந்த அளவுக்கு செயல்பாடு குறைகிறதோ அந்த அளவுக்கு ஆபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு செயல்பாடுகள் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் அதிகரிக்கப்படுவதற்கும் ஆபத்துகளும் அழிவுகளும் அதிகரிக்கப்படுவதற்கும் நம்முடைய செயல்பாடுகளே காரணம். நம்முடைய செயல்பாடுகளே காரணம். நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்குமானால் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனமா இருந்தோம்னா நிச்சயமா நம்மையும் நம்முடைய பிற்கால சந்ததிகளையும் தேவன் பாதுகாத்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆஸ்வதிக்க முடியும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல அடுத்தவங்க ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் எந்த விதத்திலுமே காரணம் இல்லாம போயிட்டு இருந்தா தயவா எங்களை மன்னிங்க சுவாமி. தயவா எங்களை மன்னிங்க சுவாமி. இதுதான் எங்க ஆசீர்வாத குறைவுக்கு காரணமானால், இதுதான் எங்க நன்மைக்கு குறையுமானா காரணமானா இனிகளை அர்ப்பணிக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நாளைக்கு ஒரு நபருடைய ஆசீர்வாதத்துக்காவது நாங்க காரணமா இருப்போம். எங்களால ஒரு நாளைக்கு ஒரு நபராவது ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நாங்க காரணமா இருப்போம். எங்களை நம்பி எங்களையும் எங்க பிற்கால சந்ததியும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிச்சு எங்களை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தக்காரன் கூட இருக்கட்டும். ஆளுக செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காலை வெளியில எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துங்கப்பான்னு சொல்லி மகிமையுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நடத்தும், பிளஸ் பண்றோம். காத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தரை பொறுப்படுத்து காத்துக்கொண்டு ஆளுக செய்து ஆசீர்வதிச்சு நடத்துங்க. கிருபை எங்களை தாங்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல துதிகர மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.